இப்போ இந்த மேஷ ராசி அடுத்து 45 நாட்களுக்கு யார்கிட்ட இருந்து விலகி இருக்கணும் அதை பற்றி ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட இருந்து விலகி இருந்தால் என்னென்ன 7 விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது. உங்களை பற்றி மற்றவங்க தப்பாக கூட நினச்சிருப்பாங்கல்ல, நீங்கள் ஒரு விஷயத்தை தப்பாக கூட பெண் நபரை நீங்கள் 45 நாட்கள் விலக்கி வைக்கிறதால. சாரா ஹீலிங் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மிகவும் தாழ்மையான வணக்கங்கள் அண்ட் மிகவும் நன்றிகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. பட் ஆக்டிவாக இருக்கிறது என்னவோ ஒரு 4 months 5 months தான். ஸோ இப்படி ஆக்டிவாக இருக்கும் போது உங்களுடைய எல்லாரோடைய சப்போர்ட்ஸும் நீங்கள் இதில் கொடுத்துருக்கீங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் தேவைப்படுது, அதனால் பார்க்குறீங்க. அதையும் தாண்டி ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க இல்லையா, உங்கள் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த லைக்ஸாக இருக்கட்டும், ஷேர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எனக்கு பர்சனலாக பண்ணக்கூடிய மெசேஜஸாக இருக்கட்டும், இது எல்லாம் தான் எனக்கு அடுத்தடுத்து இன்னும் வேறு என்ன பெஸ்ட்டான டாபிக்ஸ்லாம் எடுத்து பேசலாம், பெஸ்ட்டாக நம்ம கொடுக்கலாம், ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கலாம், கைடன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி எனக்கு கொடுக்கறது. ஸோ அதுக்கே உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஸோ தொடர்ந்து மேலும் நம்ம சேனலை நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நம்ம சேனல் பண்ணணுன்ற விருப்பம் கண்டிப்பாக எனக்கும் இருக்குது. உங்களுக்கு இருக்கிற மாதிரியே என்கிட்ட அதை தெரியப்படுத்திருக்கீங்க. ஸோ அப்படி இந்த பதிவில் ஒரு புதுமையான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டாப்பிக்காக உங்கள் ராசிக்கு எடுத்து பார்க்க போகிறோம். அது என்ன டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது, துஷ்டரை கண்டால் தூர விலகு அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் அது ரொம்ப அந்த பழமொழி எல்லாருக்கும் தேவை. ஏன்னா இப்போல்லாம் துஷ்டர்னு தெரிஞ்சு நம்ம பழகுனா நிறைய பிரச்சனையில் போய் மாட்டிப்போம். நம்ம பிரச்சனை மாட்டினாலும் அந்த துஷ்டர்களே ஓமேல தான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு காலம் இது. அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய ஒரு காலம் இது. அப்போ நம்ம தான் துஷ்டரை கண்டு தூர விலகிற விதமாக நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா. அப்போது இந்த பதிவை பார்க்கக்கூடிய இந்த நாள்லேருந்து அடுத்து வரக்கூடிய 45 நாட்களுக்கு அப்படி எந்த துஷ்டர், உடனே துஷ்டர்னு எடுத்துக்க வேண்டாம், யார் ஒருவரை கண்டு நீங்கள் விலகணும், இந்த நபர்கள்கிட்ட இருந்து நீங்கள் விலகி இருக்கணும்னா அந்த நபர் யார்கிட்ட இருந்து 45 நாள் நீங்கள் விலகி இருந்தால், அப்படி இருக்கும்போது அதே 45 நாட்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான ஒரு 7 விஷயங்கள் என்ன, 7 நல்ல விஷயங்கள் என்ன, அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ யார்கிட்டேருந்து 45 நாள் விலகி இருக்கணும், அந்த 45 நாள் விலகி இருக்கும்போது என்னென்ன 7 விஷயங்கள் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரீடிங்கை நீங்கள் கிளைம் பண்ணுற விதமாக எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதை கிளைம் பண்ணுற விதமாக கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நடப்பது எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற ஒரு மெசேஜை டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய விஷஸ் வேண்டுகோள் எதுவாக இருந்தாலும் அஃப்கோர்ஸ் ஃபீட்பேக்கையும் நீங்கள் தாராளமாக பதிவிடலாம். உங்களுக்கு வேறு என்ன டாபிக் பேஸ் பண்ணி ப்ரெடிக்ஷன் வேணும்னாலும் அதையும் தாராளமாக நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஸோ இது மாதிரியான ப்ரைவேட் கைடன்ஸ் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னாலும் சரி, இந்த டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணி நீங்களும் டாரோ கார்ட் ரீடிங் கற்றுக்கணுன்னாலும் சரி, டிஸ்பிளே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை மென்ஷன் பண்ணி ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். சரி, இப்போது உங்கள் ராசிக்கான ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். அடுத்த 45 நாட்களுக்கான முக்கியமான தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதல் ராசி மேஷ ராசி. இப்போ இந்த மேஷ ராசி அடுத்து 45 நாட்களுக்கு யார்கிட்ட இருந்து விலகி இருக்கணும் அதை பற்றி முதல்ல பார்க்கலாம். ஸோ மேஷ ராசி யார்கிட்ட இருந்து விலகி இருக்கணும் அப்படின்னா,
ஒரு பெண் நபர்கிட்ட இருந்து விலகி இருக்கணும். அந்த பெண் நபர் வந்து வெளியூர்லேருந்து வரக்கூடியவங்களாக இருப்பாங்க, இல்லை உங்களை வெளியூர் கூப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க, எங்கேயாவது ஒரு அவுட்டிங் டேட்டிங் போகலாம் அப்படின்னு கூப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க, வெளியிலேருந்து வந்த ஒரு பர்சனாக இருப்பாங்க, இல்லை சடனாக ஏற்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு பெண் நபர், நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆனால் இந்த ஒரு பெண் நபர்கிட்ட இருந்து நீங்கள் விலகி இருக்கிறது நல்லது. உங்கள் மைண்ட் செட்டை மாற்றணும்னு நினைக்கிற ஒரு பெண் நபர்கிட்ட இருந்து அடுத்த 45 நாட்கள் விலகி இருக்கிறது நல்லது. அப்படி அவங்கக்கிட்ட இருந்து விலகி இருந்தால் என்னென்ன 7 விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ முதல் நல்ல விஷயம், உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும், குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் நிலைக்கும், குடும்பத்துக்கு தேவையான பணம் ரீதியான விஷயங்கள்லாம் அது ஒரு நல்ல விதத்தில் கம்ப்ளீஷனாக வந்து நடக்கும். ரெண்டாவது நல்ல விஷயம், உங்களுக்கான சக்ஸஸ் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும். கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு வெற்றி உங்களுக்கு வந்து அடுத்த 6 மாதங்களில் கிடைச்சே தீரும். இந்த 45 நாள் இப்படி நீங்கள் கண்ட்ரோலாக இருந்துட்டிங்கன்னா, ஒன்று இந்த 45 நாட்குள்ளேயே, இல்லை இந்த 45 நாள்லேருந்து அதாவது அடுத்த 6 மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து இந்த வெற்றி வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ மூன்றாவது நல்ல விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, உங்களுடைய புரிதல், உங்களுடைய வாழ்க்கையினுடைய கண்ணோட்டம், புரிதல். அதாவது உங்களை பற்றி மற்றவங்க தப்பாக கூட நினச்சிருப்பாங்க, இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை தப்பாக கூட எடை போட்டிருக்கலாம். ஸோ அந்த விஷயத்தினுடைய புரிதல் அப்படியே வந்து மாறுபடும். அப்போ வந்து எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு கெட்ட நேரம்னா தான் எல்லாமே பார்க்குறதெல்லாம் தப்பாக இருக்கும், தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம ஆகும். நல்ல நேரம் வரும்போது நம்ம எதை தப்பாக பார்த்தோமோ அது நம்மளுக்கு நல்லதாக வந்து தெரிய வரும், தப்பான இன்ஃப்ளூயன்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த விஷயங்கள் அடுத்து மூன்றாவது நல்ல விஷயமாக உங்களுக்கு நடக்கும். நான்காவது நல்ல விஷயமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இது வரைக்கும் சோம்பேறியாக இருந்த நீங்கள், இது வரைக்கும் முடக்கத்தில் இருந்த உங்களுடைய லைஃப் ஒரு புத்துணர்ச்சி பெறும். நீங்களும் ரொம்ப ஆக்டிவாவீங்க. சில பேர் வந்து எழுந்துக்கதே 9 மணி 10 மணி தான் எழுந்துப்பீங்க அப்படின்னா, சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்துக்க ஆரம்பிப்பீங்க. இப்படியான ஒரு நல்ல விஷயம்லாம் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ ஐந்தாவது நல்ல விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய சுய லாபம். இந்த சுய லாபத்துக்காக நீங்கள் வேலை பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் எனக்கான ஒரு லாபம் கிடைக்கலையேன்னு ஒரு மன அழுத்தம், ப்ரெஷர் இருந்திருக்கும் இல்லையா, கவலை இருந்திருக்கும் இல்லையா, அந்த சுய லாபம் கிடைக்கும். பணம் ரீதியான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஆறாவது நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு பெண் நபரை நீங்கள் விளக்குனா குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்பீங்க. இன்னொன்று ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பாக உங்களுக்கு வந்து போகும். லவ் மேரேஜ் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய புரிதலும் சரி, ஒரு மிகப்பெரிய இணக்கமும் சரி உங்களுக்கு வந்து ஏற்படும். எல்லாமே பாசிட்டிவாக வந்து அந்த விஷயங்களில் போகும். ஏழாவது நல்ல விஷயம், ஸோ இந்த ஏழாவது நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா விதமான அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் எதை தொட்டாலும் அது வந்து துலங்கும். ஸோ எல்லா விதமான ஒரு அதிர்ஷ்டம் ராசிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபேவராக நடக்கும். கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த ஒரு பர்சனை விலக்கிட்டிங்கன்னா 45 நாட்களில் எல்லா காரியங்களும் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். எல்லாமே நல்ல விதமாக உங்களுக்கு போக ஆரம்பிக்கும். அதிர்ஷ்டத்தை இது வரைக்கும் நம்பாத நீங்கள் கூட இனிமேல் அதிர்ஷ்டம்னா இதுதான் அப்படின்றத நம்புவீங்க. அதிர்ஷ்டம்ன்ற ஒன்று இருக்குன்றதையும் நம்புவீங்க. ஸோ இப்படியான ஒரு நல்ல விஷயம் ஓவராலாக ஏழாவது விஷயமாக உங்களுக்கு வந்து நடக்கும். அப்போ ஒரு பெண் நபரை நீங்கள் 45 நாட்கள் விலக்கி வைக்கிறதால உங்கள் குடும்ப ஒற்றுமை வந்து பலப்பெறும், உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும், உங்களுடைய புரிதல் கண்ணோட்டம் அது வந்து மேம்படும், அவேக்னிங் நடக்கும், உங்களுக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பு தன்மை உருவாகும், பணம் ரீதியான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும், உறவுகள் உங்களோட ரிலேஷன்ஷிப் லைஃப் வந்து ஸ்ட்ராங் ஆகும், அண்ட் ஓவரால் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக வந்து நடக்க ஆரம்பிக்கும். என்ன நேயர்களே, அடுத்த 45 நாட்கள் நீங்கள் யார்கிட்டேருந்து விலகி இருக்கணும், அப்படி விலகி இருக்கும் போது என்ன 7 நல்ல விஷயங்கள் நடக்கும்ன்றத இந்த பதிவில் நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடச்சிருக்கும், ஒரு மிகப்பெரிய கைடன்ஸாகவும் இதை நீங்கள் எடுத்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி எடுத்து இதை நிச்சயமாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் இதை கிளைம் பண்ணுற விதமாக நடப்பது எல்லாம் நன்மைக்கே அப்படின்றத டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். நான் உங்களை இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோடு மீட் பண்ணுறேன். அண்டில் திஸ் இஸ் சாரா, தி எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர்.